வளைந்த ஆணுறுப்பு அப்படின்றது இயல்பாகவே நிறைய பேருக்கு இருக்கும். லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஆணுறுப்பு எப்போதுமே 90 டிகிரியில் இருக்காது. கொஞ்சம் மேலே அல்லது கீழே அல்லது இடது அல்லது வலதுபுறம் வளைந்து இருக்கிறது இயல்பானது தான். அது ஏன்னா நீங்கள் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை வரும்போது ஒரு ஓரமாக வச்சுருக்கணும். இல்லைன்னா அது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, வேறு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு விரைப்புத்தன்மையோட ஆணுறுப்போடு நீங்கள் நடந்து போகவோ உட்காந்துருக்கவோ முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு பக்கம் பெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரே பக்கம் பெண்ட் பண்ணி வைக்கும்போது அந்த பக்கமாக அது ஆணுறுப்பு வளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இயல்பாக வளையிறது. வளைந்த ஆணுறுப்புன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, பைரோனி டிசீஸ். அது ஆணுறுப்பு அடிபடுறதுனாலையோ சர்க்கரை வியாதினாலேயோ ஏதோ ஒரு காயம் படுறதுனாலையோ ஆணுறுப்புல ஒரு கட்டி வந்துடும். தொட்டு பார்த்தா அந்த கட்டி தெரியும். விரைப்படையும் போது சுரின்னு வலி இருக்கும். ஆணுறுப்பு முழுமையாக விரைப்படையாது, சிறுத்து போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் பைரோனி டிசீஸோட ஒரு பகுதி. பார்க்கும்போது இப்படி இருக்கும். அந்த மாதிரி பைரோனி டிசீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிகிச்சை எடுக்கணும். இல்லை இயல்பான ஒரு வளைவு அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் சைடில் ஆணுறுப்பை வச்சு எப்போதும் மேலே ஜட்டி போட்டுக்கோங்க. எந்த பக்கம் வளைஞ்சிருக்கோ அதுக்கு எதிர்பக்கமாக வச்சு, கீழேன்னா மேல் பக்கம், கீழே ரைட்டுன்னா மேலே லெஃப்ட், அந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அப்படி பண்ணும்போது அந்த வளைவு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.